சிந்து பைரவி சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம அன்னபூரணி நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. அதனால் அவங்க எவ்வளவோ பேலன்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. அதனால் கீழே தவறி விழுந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மயக்க நிலையில் இருக்கிறதுனால அவங்களால எந்திரிக்க முடியல. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஆறுமுகம் வராங்க. ஆறுமுகம் அன்னபூரணி அப்படி இருக்கிறத பார்த்த உடனே, அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கல. வீட்டில் இருக்கிற சிவா, அதுக்கு அடுத்ததாக சிந்துன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் யாருமே வரவே இல்லை. அதனால் நம்ம ஆறுமுகமே நம்ம அன்னபூரணியை காரில் போட்டுக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அன்னபூரணியை செக் பண்ண டாக்டர் இருந்துட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைரவி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்களும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு தலையில் இரத்த கசிவு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாலையும் பழைக்க மாட்டாங்க, இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு தான் உயிரோடு இருப்பாங்க, நீங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்கன்னு சொல்லி நான் பைரவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட ஆறுமுகம் ரொம்பவே ஷாக்காகி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அம்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததுனால இன்னும் 3 மாதம்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு டாக்டர் சொன்னாங்களே, அதை நீ எங்ககிட்ட ஏன் மறைச்சேன்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. பைரவி ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.